பிரைஸ் மேவி போசேத் செஞ்ச தவறை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்சலோமும் தாவீதனுடைய படையும் எப்ராஹிம் காட்டில் சண்டை வலுத்துச்சு. அப்சலோம் கொல்லப்படுறாரு. மகன் இறந்த செய்தி கேட்டு துக்கம் அடைஞ்சு மீண்டும் எருசலேம் திரும்புகிறாரு தாவீது ராஜா. எருசலேமுக்கு வந்த தாவீது ராஜாவை பார்க்க வந்தது யார் தெரியுமா? சவுலின் குமாரன் ஆகிய மேவி போசேத். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? சுத்தம் செய்யப்படாத கால்களோட, சவரம் செய்யப்படாத தாடியோட, வெளுக்காத வஸ்திரத்தோட ராஜாவை சந்திக்க வர்றாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனத்தில் வேதம் மேவி போசேத்தை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னா, சவுலின் குமாரன் ஆகிய மேவி போசேத்துன்னு சொல்லிட்டு, யோனத்தானுடைய குமாரன் ஆகிய மேவி போசேத்துன்னு சொல்லாமல் சவுலின் குமாரன் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல மேவி போசேத்திட்ட சவுலினுடைய குணம் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் வேதம் இந்த இடத்துல நமக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அவனை பார்த்த ராஜா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? மேவி போசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன அப்படின்னு தாவீது ராஜா அவனை பார்த்து கேட்குறாரு. மேவி போசேத் நினச்சிருந்தா அவன் மனைவி அல்லது வேறு யாரையாவது உதவி கேட்டு கூட தாவீது ராஜாவோட பின்தொடர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. ஏன்னா ராஜா விசுவாசத்தை மட்டும் எதிர்பார்க்கலை, கிரியையும் எதிர்பார்த்துருந்தாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதற்கு அவன் சொன்ன பதில் தான் ஒரு முடவன், கழுதையின் மேலே சேனை கட்டி வரலான்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியல. அது மட்டும் இல்லை, என்னுடைய வேலைக்காரன் என் மேலே வீணாக பழி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் காட்டுறான். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ராஜாவை மிகவும் புகழ்கிறான். நீங்கள் தேவதூதனை போல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை புகழ்கிறான். ஆனால் தாவீது ராஜா அவன் சொன்ன எந்த பதிலையும் அவர் திருப்தி அடையலை. அதுக்கு பதிலாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னோட காரியத்தை குறித்து அதிகமாக பேசுவானே, இதோட நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்த விட்டு கடந்து போக முயற்சி செய்கிறாரு. இந்த நிகழ்வில் இருந்து தாவீது ராஜாவுக்கு மேவி போசேத் சொன்ன பதிலில் உடன்பாடு இல்லைன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கு ஒரு நாள் மீண்டும் ராஜாவாக இயேசு கிறிஸ்து 1000 தூதர்களோடு வருவார். அப்போ ஒருவேளை நாம் அவரை பின்பற்றாமல், அவர் காட்டின வழியில் போகாமல் இந்த உலகத்துக்குள்ளேயே தங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை பார்த்து கர்த்தர் இதே கேள்வியை தான் கேட்பார். நம்ம பேரை சொல்லி நீ என்னோட கூட வராமல் போனது என்னன்னு கேட்பார். மேவி போசேத்தை போல் நாமும் 1000 காரணம் சொல்லலாம். நம்முடைய இயலாமையை சொல்லலாம், அல்லது அடுத்தவர் மேலே பழி போடலாம். அது மட்டும் இல்லை, ராஜாவை சந்திக்கணுன்னா ஒரு ஒழுக்க முறை இருக்குது. ஆனால் மேவி போசேத் வெளுக்காத வஸ்திரத்தோட, சுத்தம் செய்யப்படாத கால்களோட ராஜாவை சந்திக்கிறாரு. ஏன் அப்படி சந்தித்தா ஒருவேளை ராஜாவோட இரக்கத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் ராஜாவோட இரக்கத்தை நம்மளால் பெற முடியாது. நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் நம்ம அங்கிகளை துவைக்காமல், ஆயத்தோன்ற பாதரட்சையை கால்களில் தொடுக்காமல் நாம் அவரை சந்திக்க முடியாது. அப்படி சந்தித்தா அவர் நம்மளை அறியேன்னு சொல்லி கடந்து போயிடுவார். எனவே அவரது கிருபை அளவில்லாமல் பெற்றுக்கொண்ட நாம் அவர் பின்னாடி செல்வோம், அவர் வழி நடப்போம். ஆமென்.